அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க. அதுதான் நம்ம தாரக மந்திரம். இந்த ஊரும் நல்லாயிருக்கும், இந்த உலகம் நல்லாயிருக்கும், அனைவரும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது இப்போல்லாம் நம்ம பசங்க +2 காலேஜ் அந்த மாதிரி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸை சொல்கிறேன். டிப்ளமோவோ காலேஜோ முடிச்சுட்டு அடுத்து என்ன ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஐடியா என்ன அப்படின்னா, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தமாக படிக்கலாம். அருமையான கோர்ஸு, நல்ல எதிர்காலம் உள்ளது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தமாக படிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் தெரியும், அதாவது பேராமீட்டர்ஸை, இந்த ப்ரெஷர் கேஜு, டெம்பரேச்சர் கேஜு, ஃப்ளோ மீட்ரு, அதோட ரேஞ்சை செட் பண்ணுறது, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை வந்து காலிப்ரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி அருமையான படிப்பு. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தமாக படிப்பு அருமையாக இருக்குது. நல்ல ஒரு தொழில் வளம் உள்ளது. நல்ல ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி பெட்ரோலியம் சம்மந்தமான படிப்பை படிக்கலாம். ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தமாக படிக்கலாம். கெமிக்கல் சம்மந்தமாக படிக்கலாம். இதெல்லாம் என்றைக்குமே வந்து உலகம் இருக்கிற வரைக்கும் இதுக்கு மார்க்கெட் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து ஃபயர் அண்ட் சேஃப்டி. ஓகேங்களா? ஃபயர் அண்ட் சேஃப்டி சம்மந்தமாக படிக்கலாம். இதுக்கு வந்து எதிர்காலத்தில் இப்போ இந்தியாவில் அவேர்னஸ் கம்மி, ஆனால் உலகம் பூராமே ஃபயர் அண்ட் சேஃப்டி சம்மந்தமாக எல்லா இடத்துலையும் வந்து ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸ்டாஃப்ஸ் 2nd கிரேடு, 3rd கிரேடு, 4th கிரேடுன்னு டெக்னீஷியன் லெவல்லேருந்து மேலே வரைக்கும் இருப்பாங்க. அது ஃபயர் அண்ட் சேஃப்டி படிக்கலாம். அப்புறம் NDT கவனிச்சுங்க, NDT நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், அதை டெஸ்டிங்கில் போடுறேன், அதுவும் படிக்கலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் கோர்ஸ் தான். NDTயில் லெவல்ஸ் நிறைய இருக்குது. அது மாதிரி ஃபயர் அண்ட் சேஃப்டியில் வந்து இருக்க படிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அது படிக்க நம்ம வாழ்க்கை தர உயர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. அது மாதிரி நிறைய இருக்குது. அதாவது இதெல்லாம் ரொம்ப ஜாப் ஓரியன்டு, இம்மிடியேட்டாக வேலைவாய்ப்பு உள்ள இருக்கக்கூடிய ஒரு துறைகள். இதெல்லாம் எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்ம வேலையை தேடி எங்கேயும் அலைய தேவையில்லை. படிக்கிற இடத்துலேயே அவங்களே வந்து ஜாப் ஆஃபர் வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். என்ன படிக்க வைக்கிது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா பசங்களுக்கு தெரியாது. சில பசங்க அவேர்னஸோடு இருப்பாங்க, பல பசங்களுக்கு தெரியாது. என்ன ஃபீல்டு இப்போ வந்து ஹைலைட்டடாக இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அதெல்லாம் பெற்றோர்கள் வந்து கவனித்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்து போனோம் அப்படின்னா சீக்கிரமாக ஏர்லி ரிட்டையர் ஆகிடலாம். இல்லைன்னா 60 வயசு வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி துறையில் எடுத்து போனோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக முன்னேறிடலாம். நல்ல ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு வரலாம். ஃபேமிலியோடு அழகாக சந்தோஷமாக இருக்கலாம். உள்நாட்டையும் வேலை பார்க்கலாம், வெளிநாட்டையும் வேலை பார்க்கலாம். கொஞ்சம் காலத்துக்கு உள்நாட்டில் வேலை பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போனோம்னா நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு இது சம்மந்தமாக ட்ரை பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி கூகுளில் கிடைக்காத எல்லாம் எதுவுமே இல்லை, கிடைக்கும். பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.